நீங்க ஸ்ட்ரா ஹட்ஸ் பைரட்ஸை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க சும்மா கனவு காணுற ஒரு ஆர்டினரி க்ரூ மட்டும் இல்ல. அவங்களோட ஒவ்வொரு மெம்பரும் ஒரு தீவிரமான வைஸ் அப்சஷன் இல்லனா ஒரு சைக்கலாஜிக்கல் காப்பியிங் மெக்கானிசமால தான் டிரைவ் ஆகுறாங்க. அவங்க சியோட எம்பரஸா இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாருமே ஏதோ ஒன்றுக்கு அடிக்ட் ஆகி தான் இருக்காங்க. அவங்களோட இந்த வேர்ஸ்ட் ஹாபிட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் கேனன் ரீசன்ஸை இப்ப பார்க்கலாம். நம்ம ஜோரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்ல போனா அவன் ஒரு ஹை ஃபங்க்ஷனிங் ஆல்கோஹாலிக். தூங்கும் போது இல்ல ட்ரெயின் பண்ற நேரத்தை தவிர அவன் எப்பவுமே ஹெவிலி ட்ரிங்க் பண்ணிட்டே தான் இருப்பான். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேனன் ஃபேக்ட் இருக்கு. ஜோரோவோட ஆல்கோஹால் டாலரன்ஸ் பயாலஜிக்கலி சூப்பர் ஹியூமன் லெவல்ல இருக்கும். அவன் எப்பயுமே உண்மையிலே ட்ரங்க் ஆகவே மாட்டான். விஸ்கி பீக்ல பவுண்டி ஹண்டர்ஸ் இருக்கிற ஒரு என்டையர் டவுனையே அவன் ஈஸியா அவுட் ட்ரிங்க் பண்ணான். அவங்களோட ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை யூஸ் பண்ணி அவங்கள லியூர் பண்ணதான் அவன் அப்படி பண்ணான். இது அவனோட அடிக்ட் எப்பவுமே அவனோட லெஜெண்டரி காம்பட் இன்ஸ்டிங்க்ட பாதிக்காதுங்கிறத தெளிவா ப்ரூவ் பண்ணுது. சாஞ்சி ஒரு ரெண்ட்லெஸ் செயின் ஸ்மோக்கர். தண்ணி கடியில இருந்தாலும் சரி இல்லனா ரத்தம் சிந்திட்டு இருந்தாலும் சரி அவன் கான்ஸ்டன்ட்லி ஸ்மோக் பண்ணிட்டே தான் இருப்பான். உங்களுக்கு ஒரு டீப் டீடைல் தெரியுமா? சீரிஸோட கிரியேட்டர் ஹோடா ஒரு எஸ்பிஎஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. சாஞ்சி கிங் கிரவுண்ட் அண்ட் டெத்ங்கிற ரெண்டு ஸ்பெசிபிக் பிராண்ட்ஸை தான் ஸ்மோக் பண்ணுவானா. இந்த அடிக்ஷன் அவனோட மென்டார் ஜெஃப் கூட ஹெவிலி டை ஆகி இருக்கு. வின் ஸ்மோக் ஃபேமிலில இருந்து எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் சாஞ்சி அவனோட சொந்த ரக்ட் அடல்ட்ஹுட் கிளைம் பண்றதுக்கான ஒரு சிம்பிளா தான் இது இருக்கு. லூஃபிக்கு மீட் மேல ஒரு அப்சல்யூட் அப்சஷன் இருக்கு. தினமும் அன்நேச்சுரல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் அவன் கன்சியூம் பண்ணுவான். ஃபேன்ஸ் எப்பவுமே கேட்கிற ஒரு கேள்வி, இவ்வளவு சாப்பாடு எங்க தான் போகுது? இதுக்கான ஆன்சர் என்டையர்லி கேனன். ஓட ஒரு எஸ்பிஎஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. லூஃபி ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுறான். அவன் ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணுவானா. ஆனா அதை விட முக்கியமான விஷயம், லூஃபி அன்கான்சியஸ்லியா ஒரு ஃபார்ம் ஆஃப் லைஃப் ரிட்டனை யூஸ் பண்றான். அதுக்கு இன்னொரு பேரு செய்மே கிக்கான். மேசிவ் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் இன்ஸ்டன்டா டைஜஸ்ட் பண்ணி டேமேஜ் ஆன டிஷ்யூஸ சீக்கிரமா ரீஜெனரேட் பண்றதுக்கும் ஃபேட்டல் இன்ஜுரிஸ்ல இருந்து சீக்கிரமா ஹீல் ஆகிறதுக்கும் அவன் இதை தான் யூஸ் பண்றான். நாமிக்கு பேரிஸ் அண்ட் ட்ரெஷர் மேல கம்ப்ளீட் அப்சஷன் இருக்கு. ஆனா எந்த ஒரு ட்ரூ ஃபேனும் இந்த அடிக்ஷனை பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்க. காசு இது அவளோட சைல்ட்ஹுட் ட்ராமால டீப்லி ரூட் ஆகி இருக்கு. அர்லாங் கிட்ட இருந்து கொக்கோயாஷி வில்லேஜ திரும்ப வாங்குறதுக்காக அவளோட என்டையர் யூத்தையும் டெஸ்பரேட்டா ஸ்பெண்ட் பண்ணது பணத்தை தான் அல்டிமேட் சேஃப்டி நெட்டா பாக்கணும்னு அவளோட பிரெயினை ஹார்ட்வேர் பண்ணிருச்சு. பணத்துக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா, ஆனா எப்பவுமே அவளோட க்ரூவை விட்டு கொடுக்க மாட்டாங்கிறது தான் முக்கியம். பிராங்கி கோலாக்கு அடிக்ட் ஆன மாதிரி வெளியே தெரியலாம், ஆனா உண்மையில அது ஒரு ஸ்ட்ரிக்ட் மெக்கானிக்கல் டிபெண்டன்சி. அந்த BF-37 சைபாக் பாடி முழுக்கவே ஹை பிரஷர் கோலா ரிசர்வ்ஸ் மேலதான் ரன் ஆகுது. அவனோட கோலா தீர்ந்து போயிருச்சுன்னா அவனோட வெப்பன்ஸ் ஃபெயில் ஆயிரும், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும், அண்ட் அவனோட என்டையர் பர்சனாலிட்டியும் ஷிஃப்ட் ஆகிரும். அது சும்மா ஒரு ட்ரிங்க் இல்ல, அது அவனோட லிட்டல் லைஃப் பிளட்டா தான் இருக்கு. உமன்ஸ் கிட்ட அவங்க அண்டர்வேர் பத்தி கேட்கிற ப்ரூக்கோட பழக்கம் அன்டெனிபிளி கிரீப்பி தான். இருந்தாலும் சைக்கலாஜிக்கலி பார்க்கும்போது லோரியன் ட்ரையாங்கிள்ல ஒரு கோஸ்ட் ஷிப்ல கம்ப்ளீட்லி தனியா 50 வருஷங்களா கஷ்டப்பட்டு ஸ்பெண்ட் பண்ணதோட ரிசல்ட் தான் இது. டிகேட்ஸ்க்கு முன்னாடியே அவனோட பிரெயின் பாதிக்கப்பட்டுடுச்சு. உயிரோட இருக்கவங்க கூட இன்டராக்ட் பண்ண அவன் இன்னும் கேப்பபிளா தான் இருக்கான்னு அவனுக்கே அவன் ப்ரூவ் பண்ணிக்க அவுடேட்டட் அண்ட் இன்அப்ரோப்ரியேட் ஆன கல் ஜோக்ஸையும் அண்ட் கேக்ஸையும் தான் அவர் ரிலே பண்ணியிருக்கான். உசப் ஒரு பேத்தலாஜிக்கல் லையர். ரேஞ்சர்ல இருந்து தப்பிக்க அவன் எந்த மாதிரியான பொய்ய வேணாலும் சொல்லுவான். ஆனா ஓடாவோட ரைட்டிங்ல இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் ஜீனியஸ் என்னன்னா, உசப்போட பொய் எல்லாம் ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டிக்கான விஷயங்க. ஒரு ஐலண்ட் சைஸ்க்கு பூக் பண்ற ஜெயின் கோல்ட் ஃபிஷ் அவங்க கிட்ட இருக்குன்னு சொன்னதுல இருந்து 8000 பேர் இருக்கிற ஆர்மியை லீட் பண்றது அண்ட் அவன் ஹெட் மேல பவுண்டி வரும்னு சொன்னது வரைக்கும் அவனோட கம்பல்சிவ் லைஃப் எல்லாமே அவனோட என் கேம் ரியாலிட்டிய யூனிவர்ஸ் முன்னாடியே ஃபோர்ஷேடோ பண்ற விஷயமா தான் இருக்கு. ஏதாவது ஒரு மைனர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது பாசிபிளான ரொம்பவே மோசமான ஸ்கினரியோஸை ப்ரெடிக்ட் பண்ற ஒரு ஹிலாரியஸ் ஆன டார்க் அடிக்ஷன் ராபினுக்கு இருக்கு. இது சும்மா ஒரு குவிர்க்கி ட்ரேட் கிடையாது. கிரிமினல் அண்டர் வேர்ல்ட்ல ஒரு அண்டர் சர்வைவரா 20 வருஷங்களா ஸ்பெண்ட் பண்ணதோட டைரக்ட் ரிசல்ட் தான் இது. அங்க அப்சல்யூட் வர்ஸ்ட் கேஸ் ஸ்கினரியோவை எக்ஸ்பெக்ட் பண்றது மட்டும் தான் அவ உயிரோட இருக்கவே ஒரே வழியா இருந்துச்சு. கடைசியா நம்ம சாப்பர் இவனோட அடிக்ஷன் தான் இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. சாப்பர் அவனோட ரம்பிள் பால்ஸ் தான் ஹெவிலி ரிலே பண்றான். இது வெறும் கேண்டி கிடையாது, அவனோட ஹியூமன் ஜோன் ஃப்ரூட்டோட ஸ்பெசிபிக் வேவ் லென்த்தை ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆக்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற காம்ப்ளெக்ஸ். அவனோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் அதிகமாக யூஸ் பண்ற ட்ரக்ஸ். மான்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்து ஃபைட் பண்றதுக்காக அவன் ரியல் டைம்ல அவனோட சொந்த ஜெனடிக்ஸையே ஆக்டிவ்லி மியூட்டேட் பண்ணிட்டு இருக்கான். அவங்களோட சைக்காலஜியை நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாருமே ஒரு ஆல்மா ட்ராமடைஸ்டான மிஸ்ஃபிட்ஸ் இருக்கிற ஒரு க்ரூ. நியூ வேர்ல்ட்ல சர்வைவ் ஆக அவங்க இந்த எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்ஸ் தான் ரிலே பண்றாங்க. ஷாங்க்ஸோட ரெட் ஏர் பைரட்ஸ் மாதிரி ஒரு ட்ரெடிஷனலி பேலன்ஸ்ட் வெட்டரன் க்ரூ கூட அவங்களோட குழப்பமான டைனமிக்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே ஒரு தெளிவான புது பெர்ஸ்பெக்டிவ்க்கு கொண்டு வருது. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.